பிக் பாஸ் காமன் மேன் ஷோவுடைய 2வது நாளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2வது நாளில் கண்டஸ்டன்ட் எப்படியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஜட்ஜஸ் அவங்களுக்கு எந்த மாதிரியான டாஸ்கெல்லாம் கொடுத்தாங்க, அந்த டாஸ்க்கை கண்டஸ்டன்ட் எப்படி எடுத்துக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணாங்க, அவங்களுடைய ரிசல்ட் எந்த மாதிரி இருந்துச்சு, அவங்க டைரெக்டாக ஸ்பாட் குவாலிஃபைட் ஆகிட்டாங்களா இல்லையாச்சும் ஆன் ஹோல்டில் வச்சுருக்காங்களா இல்லைன்னா டைரெக்டாக ரிஜெக்ட் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் எந்த காமன் மேன் பிக் பாஸ் சீசன் 10க்கு கண்டஸ்டண்ட்டாக போக போகிறாங்க அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கான 2வது நாளுக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 கண்டஸ்டன்ட் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் 3 கண்டஸ்டன்ட் டைரெக்டாக ஸ்பாட் குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி 4 பேர் ஆன் ஹோல்டில் வச்சுருக்காங்க. ரிமைனிங் 3 பேர் ஸ்பாட் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. இதில் யார் 3 பேர் டைரெக்டாக குவாலிஃபைட் ஆனாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான டாஸ்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும், அதே மாதிரி டைரெக்டாக யார் ஸ்பாட் எலிமினேட் ஆனாங்க, ஆன் ஹோல்டில் யார் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான டாஸ்க் கொடுத்தாங்க, அவங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு யார் ஸ்பாட் குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனியம்மா. இவங்க என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, எபிசோடு உள்ளே என்ட்ரு ஆகும்போதே இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஹைலைட்டாக தான் இருந்துச்சு. பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களையும் நடுவர்களையும் பார்த்து அவங்க பேசின இயல்பான பேச்சாக இருக்கட்டும், வெகுளித்தனமான பேச்சும் பார்வையாளர்களை ரொம்பவே கவர்ந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க அவங்களுடைய வாழ்க்கை பின்னணியை பற்றி ஒரு கதையாக சொன்னாங்க. அதில் அவங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போராட்டத்தை எதிர்கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி திருமண வரன் வரும்போது அவங்கள பார்த்து உருவகேலி எப்படி செஞ்சாங்க, தன்னுடைய சொந்த அம்மாவே அவங்கள காக்கா மாதிரி இருக்க உனக்கு எங்கே பையன் கிடைக்க போகுது அப்படின்னு கேலி செஞ்சதையும், அதே மாதிரி இப்படி ஒரு உருவகேலி செய்யப்பட்ட பெண்ணாக இருக்கக்கூடிய சாமானிய பெண்ணாக பிக் பாஸ் மேடையில் பெருமையுடன் நிற்கணும், அதுக்கு அவங்களுடைய கணவருடைய சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய பேச்சு வழக்கில் ரொம்ப இயல்பாகவும் வெகுளித்தனமாகவும் பேசினது ஜட்ஜஸை மிகவும் கவர்ந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபோன் கால் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதில் மாயா ஹோஸ்டாக இருக்கக்கூடியவங்க முனியம்மாவுடைய கணவர் சீமானாவே நடித்து பேசினாங்க. அதுக்கு முனியம்மா நடுவில் கொடுத்த கவுண்டராக இருக்கட்டும், அவங்க சுவாரஸ்யமாக அவங்க ஹஸ்பண்டு கூட உரையாடினதாக இருக்கட்டும், பதில்களாக இருக்கட்டும், நடுவர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வச்சுச்சு. அதனால் ராஜு ஒன் ஆஃப் த ஜூரி மெம்பராக இருக்கக்கூடிய டைட்டில் வின்னராக இருக்கக்கூடிய ராஜு 200% நீங்கள் செலக்டட் அப்படின்னும் பாராட்டினார். ஓவியா நீங்கள் உண்மையாக நடந்துக்கிறீங்க, அதே மாதிரி ஆனஸ்ட்டாக இருக்கீங்க, வெகுளித்தனமாக இருக்கீங்க அப்படின்னு பாராட்டி டைரெக்டாக ஸ்பாட் செலக்ட் செஞ்சுட்டாங்க. அடுத்ததாக ஸ்பாட் குவாலிஃபைடு ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டார்வின். இவர் மேடைக்குள்ளே நுழையிறப்பவே ஒரு மாதிரி கம்பீரமான அறிமுகத்தால் எல்லாரையும் கவனத்தை ஈர்த்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு என்ன டாஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா, உணர்ச்சிகளை மாற்றி மாற்றி வெளிப்படுத்துகிற மாதிரி ஸ்டோரி டெல்லிங் ஒன்று டாஸ்க்காக கொடுத்தாங்க. அதை அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் சூப்பரான நடிப்பையும் காட்டி அசத்திட்டார். இதனால் அவருக்கு என்ன ரிசல்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆளுமை தன்மையோடையும் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக அவரை ஸ்பாட் செலக்ட் செஞ்சிட்டாங்க. 3வதாக இதில் ஸ்பாட் குவாலிஃபைடு ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோபா இந்திரகுமார். இவங்க ஒரு பெங்களூரை சேர்ந்தவங்க அப்படின்னும், ஸ்டேஜுக்கு வரும்போதே 4 அண்ட் ரிவர்ஸ் என்ட்ரி கொடுத்து விசித்திரமான நுழைவை ஜட்ஜஸ் முன்னாடி வெளிப்படுத்தினாங்க. இதுவே அவங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா, ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க்கு. இதில் அவங்க
ஜட்ஜஸ் காமிக்கக்கூடிய எமோஜிஸ்க்கு ஏற்ற மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்து கதையை வந்து ரொம்ப சூப்பராக நேர்த்தியாக உணர்ச்சிகரமாக வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. இது நடுவர் மத்தியில் வந்து வியப்பை ஏற்படுத்துச்சு. இதனால நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, அதே சமயத்தில் உங்களுடைய நடிப்பு வந்து யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி 3 ஜட்ஜஸாலும் டைரெக்டாக வந்து குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டாங்க. மற்ற போட்டியாளர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் டைரெக்டாக எலிமினேட் ஆனவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழரசு. போன சீசனில் வந்து வாய்ப்பு வேணும் அப்படின்னு ஒரு போர்டு எடுத்துகிட்டு முட்டி போட்டு நடந்து வந்தவர் தான் இந்த தமிழரசு. ஆனால் இந்த சீசனுக்கு தேவையான போதிய தயாரிப்பு இல்லை அப்படின்ற காரணத்தினால அவர் டைரெக்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக யார் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரஹாம் ஹேமில்டன். அவர் வந்து பதட்டமாக இருந்த நிலையையும் அதே மாதிரி தமிழ் உரையாடுறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். இது வந்து ஒரு தமிழ் ஷோ அப்படிங்கிறதுனால பேசுகிறதுக்கே இவ்வளோ தடுமாறுறவர் உள்ளே போய் எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ரீசன்னால் ராஜு இவரை வந்து டைரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டார். அதே மாதிரி அடுத்ததாக ரிஜெக்ட் ஆனவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிவா சரவணா. இவர் வந்து நடுவர்களை எப்படி வந்து கவரணும் அப்படின்னு தெரியாத பட்சத்தில் இவரை வந்து டைரெக்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் இப்போது 4 பேர் வந்து ஓல்டு கண்டிஷனில் இருக்காங்க. அதாவது இவங்களை செலக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற வெயிட்டிங் லிஸ்ட்டில் 4 பேர் இருக்காங்க. அதில் வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சரண்யா. இவங்க ஒரு அட்வொகேட்டு. இவங்க பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பேசுனாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வந்து பூட்டு திறக்கிற டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்கில் இவங்க ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாததுனால நேரத்துக்குள்ளே உங்களால் சவாலை முடிக்க முடியல அப்படிங்கிற ரீசனை சொல்லி இவங்களை வந்து ஓல்டில் வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஓல்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனி ஜே. இவர் வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ரேப் பாடி இருந்தால் கூட அவரை இப்போதைக்கு வந்து ஓல்டில் வச்சுருக்காங்க. இவர் வந்து செலக்ட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போவாரா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கடைசியாக யாரை ஓல்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷம்ஷி. இவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். இவங்கக்கிட்ட என்ன மாதிரியான திறமைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட கேள்வி எழுப்பினப்போ எனக்கு டான்ஸ் நல்லா ஆட வரும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலம்பம் சுத்துமா அப்படின்னு சொன்னதுனால சிலம்பம் டாஸ்க் அவங்களுக்கு கொடுத்து சிலம்பத்தை வந்து சுற்ற சொன்னாங்க. அவங்களும் வந்து அவங்களால முடிஞ்ச வரையும் சிலம்பத்தை சுற்றி காமிச்சாங்க. உடனே ராஜுவும் வந்து சுத்த தெரியும் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்லவும் அவரும் வந்து அவருடைய திறமையை வந்து வெளிக்காட்டினார். இந்த நிலைமையில் சம்ஷி வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அடுத்தடுத்த ரவுண்டில் தான் தெரிய வரும். இந்த மாதிரி பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சி நடக்க போகுது, யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க மாட்டாங்க, கண்டஸ்டண்ட்டு எப்படி வந்து அவங்களுடைய சவால்கள் எல்லாம் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் டே டு டேயில் என்ன மாதிரியான அப்டேட் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற தகவல்கள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். நாளைக்கு என்ன மாதிரியான டாஸ்க்கு வந்து கண்டஸ்டண்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி செலக்ட் ஆகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோவில் 3 பேர் வந்து ஸ்பாட் குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க, 3 பேர் வந்து ஸ்பாட் ரிஜெக்டட் ஆகியிருக்காங்க, 4 பேர் வந்து ஓல்டு கண்டிஷனில் இருக்காங்க. இந்த ஓல்டு கண்டிஷனில் இருக்கவங்க அடுத்தடுத்த டாஸ்கில் அடுத்த லெவலுக்கு போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டட்டா பை.